ஒரு குட்டி அவுட்டிங் மினி விளாக் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம இப்போ கிளம்பிட்டோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க மாமாவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. மேஜர் ஆயிட்டாங்க. அதனால வந்து தண்ணி ஊத்துற ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லையா? தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். பாரதி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். நான் ஈவினிங் 4 மணிக்கு தண்ணி ஊத்துறது அப்படி சொல்லியிருந்தாங்க. நீ தான் பொண்ணு மாரி கிளம்பி போயிட்டுருக்க. தண்ணி ஊத்துறதே முடிஞ்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்லேருந்து கிளம்புனதே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் கிளம்பியிருந்தேன். ஒரு வழியா கிளம்பிட்டு நான், அம்மா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே கிளம்பி மீனம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் தான் போயிருந்தோம். மெட்ரோல போனா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு தான். ஏன்னா நம்ம போறது திருவொற்றியூர் போகணும். பஸ்ல போனா டிராஃபிக் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மீனம்பாக்கத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம போய் இறங்குற இடம் லாஸ்ட் விம்கோ தான். ஸோ அதனால நாங்க மெட்ரோ ட்ரெயின்லேயே வந்து போயிட்டோம். அதுக்கே நான் சொல்லிட்டு இருந்தேன். இங்க இருந்து நம்ம எப்படி பார்த்தாலும் பஸ்ல போனோம்னா, ஐயோ! என் மேக்கப்லாம் கலைஞ்சிருமே அப்படி சொல்லி நான் சொல்லிட்டு இருந்ததுக்கு பாரதி வந்து கிண்டல் பண்ணா, வா உன்ன மேக்கப் கலையாம கூட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு மெட்ரோல போனதுனால பார்த்தீங்கன்னா, ஏசில போனதுனால மேக்கப் எதுவும் அவ்வளவா கலையல. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, பூ, பழம், தட்டு வரிசையில வைக்கிற சோப்பு, சீப்பு, கண்ணாடி, நெயில் பாலிஷ், அப்புறம் கையில வைக்கிற கோனு, வளையல், பொட்டு, மணி அந்த மாரி எல்லாமே அம்மா பார்த்து பார்த்து வாங்கியிருந்தாங்க. நீங்கலாம் வந்து இந்த மாரி தண்ணி ஊத்துற ஃபங்க்ஷன்னா இது எல்லாமே வந்து செய்வீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா ஃபங்க்ஷன் போயிட்டு, வரிசை தட்டெல்லாம் வச்சுட்டு, பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பீச். அதாவது எங்க மாமா வீடு வந்து பார்த்தீங்கன்னா, பீச் முன்னாடியே தான் எதிர்க்கயே தான் இருக்கும். இருட்டுல போனதுனால சரியா பீச் தெரியல. நைட்ல போயிட்டு பீச்சு காத்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து நம்ம கிளம்பிட்டோம். சின்ன வயசுல அந்த 1 மந்த் லீவ் விடும்போதெல்லாம் இங்க பீச்சுன்னு இதுக்காகவே நான் ஓடி வருவேன். அந்த மாரி 1 மாசம் நானும் என் தம்பியும் அங்க தான் வந்து இருப்போம். இந்த மாரி 1 மந்த் லீவ் விடும்போது நீங்க யார் வீட்டுக்கு போவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோல